சேனாபதி தாத்தாவுக்கு ஆயுள் முடிந்ததா? இந்தியன் 2 4ஆம் நாள் வசூல் இவ்வளவுதானா? சினிமாவிலிருந்து சில காலம் ஒதுங்கியிருந்த கமலஹாசனுக்கு விக்ரம் படம் கம்பேக்காக அமைந்தது. அந்த வெற்றி கொடுத்த உற்சாகத்தில் இந்தியன் 2 படத்திலும் நடிக்க ஆரம்பித்தார். இந்தியன் படத்தில் முதல் பாகம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்று வரை கல்ட் கிளாசிக்காக கொண்டாடப்படுகிறது. எனவே அதன் 2ஆம் பாகத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் படத்தை பார்த்த ரசிகர்கள் சுமாரான வரவேற்பையே கொடுத்திருக்கின்றனர். இந்த சூழலில் படத்தின் 4வது நாள் வசூல் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. ஷங்கர் இயக்கியிருந்த இந்தியன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாகும். அந்த படத்தின் மேக்கிங், கேமரா, இசை என அனைத்தையும் பக்காவாக இருந்தன. முக்கியமாக AR ரஹ்மானின் இசை அந்த படத்தின் வெற்றிக்கு மேலும் பலம் கூட்டியது. அதேபோல் எழுத்தாளர் சுஜாதா எழுதிய வசனங்களும் படத்துக்கு பெரிதாக உதவின. குறிப்பாக வெளிநாட்டில் கடமையை மீறுவதற்கு லஞ்சம், இங்குதான் கடமையை செய்வதற்கே லஞ்சம் போன்ற வசனங்கள் எல்லாம் சுஜாதாவின் பேனாவிலிருந்து உதிர்ந்து இன்று வரை ஃபேவரைட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதனையடுத்து இந்தியன் படத்தின் 2வது பாகம் எடுக்க திட்டமிடப்பட்டது. அட, இந்தியன் 2வா என்று ரசிகர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். படத்தில் கமலஹாசனுடன் SJ சூர்யா, சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன் உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு படம் கடந்த 12ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. கண்டிப்பாக இந்தியன் படத்தின் முதல் பாகம் போன்றே 2வது பாகமும் இருக்கும் என்று ஆர்வத்துடன் படம் பார்க்க சென்றார்கள் ரசிகர்கள். ஆனால் படம் பெரிதாக கவரவில்லை. இந்தியன் 2வின் பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுவது ஷங்கரின் மேக்கிங்கும் எடுபடாத வசனங்களும் தான். ஏனெனில் படத்தின் முதல் பாகத்தில் எழுத்தாளர் சுஜாதாவின் வசனம் பெரும் பங்காற்றியது. சிறு சிறு வசனங்களில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் இன்று வரை நீக்க முடியாதது. ஆனால் இந்தியன் 2வில் அப்படி ஒரு வசனம் கூட இல்லை. அதேபோல் மக்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு காட்சியை எடுத்தால் போதும் பிரம்மாண்டமாகிவிடும் என்று ஷங்கர் நினைத்து விட்டார் போல. திரைக்கதையிலும் மேக்கிங்கிலும் சுவாரஸ்யமே இல்லை என்பதும் பலரின் விமர்சனமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக இந்தியன் 2 இருந்தது. மேக்கிங்கோ, வசனமோ, இசையோ எதுவுமே ஈர்க்கவில்லை. இந்தியன் எப்படிப்பட்ட படம்? அதற்கு 2வது பாகம் எடுக்கிறேன் என்கிற பெயரில் எதையோ எடுத்து வைத்திருக்கிறார்களே என்று ஓப்பனாகவே ரசிகர்கள் பேச ஆரம்பித்தனர். இதன் காரணமாக படக்குழு பெரும் அப்செட் ஆனது. மேலும் படத்தை எப்படியாவது தப்பிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக 20 நிமிடங்கள் ட்ரிம்மும் செய்யப்பட்டது. மேற்கொண்டு 15 நிமிடங்களும் ட்ரிம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் படத்தின் வசூல் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன்படி படம் வெளியான முதல் நாளில் 25 கோடி ரூபாயும், 2வது நாளில் 18 கோடி ரூபாயும், 3வது நாளில் 15 கோடி ரூபாயும் வசூல் செய்ததாக கூறப்பட்டது. நாளுக்கு நாள் படத்தின் வசூல் குறைந்து கொண்டே சென்ற நிலையில் 4வது நாளான நேற்றைய வசூல் மொத்தமாக படுத்து விட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி நேற்று இந்தியாவில் வெறும் 5 கோடி ரூபாய் வரைதான் படம் வசூலித்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே படத்துக்கு தொடர்ந்து அடி விழுந்து வருவதால் ஆகஸ்ட் மாதமே OTTயில் இந்தியன் 2வை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது.